வணக்கம். வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். சுந்தர் சி படத்திலிருந்து ஸ்ருதிஹாசன் விலக காரணம் என்ன? ரஜினிக்கு சச்சின் டெண்டுல்கர் அழைப்பு. இளையராஜா வைரமுத்து இணைந்து பணியாற்றும் சிம்பு படம். இனி விரிவான செய்திகள். சுந்தர் சி இயக்கத்தில் மிக பிரம்மாண்டமாக உருவாக இருந்த சங்கமித்ரா படத்தில் கதையின் நாயகியாக நடிக்க ஒப்பந்தமானார் நடிகை ஸ்ருதிஹாசன். இந்த படத்திற்காக குதிரை ஏற்றம், வால் சண்டை போன்றவற்றை கற்றுக்கொண்டு பட துவக்க விழாவுக்காக பிரான்ஸ் நாடு வரை சென்று திரும்பிய அவர் தற்போது இந்த படத்திலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். இந்த படத்தின் முழுமையான திரைக்கதை அவருக்கு வழங்கவில்லையாம். மேலும் படப்பிடிப்பு தேதிகளும் சரியாக தெரிவிக்காத காரணத்தினாலும் இந்த படத்திலிருந்து விலகி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் ஸ்ருதிஹாசன். அவர் படத்திலிருந்து விலகுவதாக அறிவிப்பதற்கு முன்னரே ஸ்ருதிஹாசனுடன் இணைந்து பணியாற்ற முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் என்று தேனாண்டால் பிலிம்ஸ் நிறுவனம் ட்விட்டரில் அறிவித்துவிட்டது. அதைத் தொடர்ந்தே ஸ்ருதிஹாசன் அப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டாராம். கபாலி படத்திற்கு மலேசியா சென்றபோது கிடைத்த வரவேற்பை விட பல மடங்கு அதிகமான வரவேற்பு காலா படத்திற்காக மும்பை சென்ற ரஜினிக்கு கிடைத்துள்ளது. ரஜினியை சந்திக்க மும்பையில் உள்ள பல பிரபலங்கள் முயற்சித்து வந்தாலும் வேலை நிமித்தம் காரணமாக வந்துள்ளதால் தற்போது யாரையும் சந்திக்க முடியாது என்று ரஜினி தவிர்த்து வருகிறாராம். ரஜினி தனது வீட்டுக்கு வர வேண்டும் என்று கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் விடுத்துள்ள அழைப்பை மட்டும் அவர் ஏற்றுக்கொள்வார் என தெரிகிறது. படப்பிடிப்பு நடைபெறும் இடங்களில் தினம் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் குவிவதால் பலத்த பாதுகாப்புடன் படப்பிடிப்பை நடத்தி வரும் இயக்குனர் ப. ரஞ்சித் காலா படம் சம்பந்தப்பட்ட புகைப்படங்கள் பற்றி ரகசியம் காக்காமல் மீடியாக்களில் வெளியிட்டு வருகிறார். தமிழ் திரை ரசிகர்கள் மறக்க முடியாத பல இனிய பாடல்களை தந்தவர்கள் இசைஞானி இளையராஜாவும் கவியரசு வைரமுத்துவும். ஒரு கட்டத்தில் அவர்கள் இருவரையும் காலம் பிரித்து வைத்தது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர்கள் இருவரும் இப்போது ஒரு படத்தில் பணியாற்றியுள்ளனர். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகும் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்தில் சிம்புவின் அறிமுக பாடலை கவியரசு வைரமுத்துவை எழுத வைத்து பாடியிருக்கிறார் நடிகர் சிம்பு. அதே படத்தில் இடம்பெறும் இன்னொரு பாடலான ரோட்டுல வண்டி ஓடுது என்கிற ஆன்மீக பாடலை யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் இசைஞானி இளையராஜா பாடியுள்ளார். அவர்கள் இருவரையும் இணைத்த சிம்பு அந்த இரு பாடல்களை இசைஞானி இளையராஜாவின் பிறந்த நாளான ஜூன் 2ஆம் தேதி வெளியிட உள்ளாராம். மம்முட்டி தற்போது நடித்து வரும் படம் மாஸ்டர் பீஸ். அஜய் வாசுதேவ் இயக்கும் இந்த படத்தில் மம்முட்டி கல்லூரி பேராசிரியராக நடித்து வருகிறார். இது கல்லூரி சம்பந்தப்பட்ட கதை என்பதால் இந்த படத்தின் படப்பிடிப்பு கடந்த ஒரு மாதமாக கொல்கத்தாவில் உள்ள பாத்திமா மாதா கல்லூரியில் நடைபெற்று வருகிறது. இதனால் அந்த பகுதிக்கு தனியார் காவலர்கள் மூலம் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேர்வு எழுதுவதற்காக கல்லூரிக்கு வந்த மாணவர்களிடம் ரொம்ப கெடுபிடி காட்டி தடுத்து நிறுத்தியதால் காவலர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே மோதல் உருவானது. கலாட்டா, அடிதடி என சூழல் பெரிதானதால் நடிகர் மம்முட்டியும் கல்லூரி முதல்வரும் நேரில் சென்று மாணவர்களை சமாதானப்படுத்தியுள்ளனர். இதனால் பல மணி நேரம் படப்பிடிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டதாம். நடிகர் ஷாஹித் கபூரின் தம்பி இஷானை தீவிரமாக காதலித்து வரும் ஸ்ரீதேவியின் மகள் ஜான்வி கரண் ஜோஹர் இயக்கும் ஒரு ஹிந்தி படத்தில் கதாநாயகியாக அறிமுகமாக இருக்கிறார். இருவரும் ஜோடியாக ஊர் சுற்றுவதை ஸ்ரீதேவி, ஷாஹித் கபூர் ஆகிய இருவருமே கண்டித்துள்ளனர். நீ நடித்த பியாண்ட் த கிளவுட்ஸ் படம் வெளியாக இருக்கிறது. படம் வெளியாகும் நேரத்தில் ஜான்வியுடன் சுற்றினால் படத்தை விட்டுவிட்டு உன்னுடைய காதல் பற்றி தான் அனைவரும் பேசுவார்கள். இது உனது எதிர்காலத்திற்கு நல்லது இல்லை என ஷாஹித் கபூர் அவர் தம்பியை எச்சரித்துள்ளாராம். அதே போன்று ஸ்ரீதேவியும் கதாநாயகியாக நீ அறிமுகமாக இருப்பதால் வெளியில் எங்கும் செல்ல வேண்டாம் என்று தனது மகளுக்கு தடை போட்டிருக்கிறாராம். வெளிப்படையாக பேசும் குணம் கொண்ட நடிகை சமந்தா சர்ச்சையான கருத்துக்களாக இருந்தாலும் அதை இணையதள பக்கத்தில் பகிரங்கமாக தெரிவிப்பார். இதனால் ரசிகர்களின் விமர்சனங்களுக்கு பல முறை ஆளாகி இருக்கிறார். காதலர் நாக சைத்தன்யாவின் அறிவுரையின்படி சில மாதங்கள் கருத்துக்கள் தெரிவிப்பதை நிறுத்தியிருந்த நடிகை சமந்தா இப்போது மீண்டும் பரபரப்பாக இயங்க ஆரம்பித்திருக்கிறார். சில நாட்களாக காதலர் நாக சைத்தன்யாவுடன் ஜோடியாக இருக்கும் தனது புகைப்படங்களை பகிர்ந்து வந்த சமந்தா நாக சைத்தன்யா ஜிம்மில் வெயிட் லிப்ட் செய்யும் உடற்பயிற்சி காட்சிகளை வீடியோவாக வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் வியர்க்க விறுவிறுக்க 161 கிலோ எடையை நாக சைத்தன்யா தூக்கும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. ரசிகர்கள் கவனத்தை கவர்ந்து வரும் அந்த வீடியோ தற்போது இணையதள பக்கங்களில் வைரலாக பரவி வருகின்றது. அட்லி இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் 61வது படத்தின் படப்பிடிப்பு கடந்த ஒரு மாதமாக ஐரோப்பிய நாடுகளில் நடைபெற்றது.
தற்போது அங்கு படப்பிடிப்பை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பியுள்ளது படக்குழு. இந்த படத்தில் 3 நாயகிகளில் ஒருவராக நடித்திருக்கும் நித்யா மேனன் விஜயுடன் நடித்தது ஒரு வித்தியாசமான அனுபவம் என்று தெரிவித்திருக்கிறார். விஜய் அமைதியான சுபாவம் கொண்டவர். அந்த அமைதிதான் அவரிடம் எனக்கு ரொம்ப பிடித்தது. தனக்கு தேவையில்லாத விஷயங்களில் தலையிட மாட்டார். அவரிடம் பழகினால் நிறைய கற்றுக்கொள்ளலாம் என்கிறார் நித்யா மேனன். இந்த படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பில் நித்யா மேனனும், 2வது கட்ட படப்பிடிப்பில் காஜல் அகர்வாலும் விஜயுடன் இணைந்து நடித்துள்ளனர். அடுத்து நடக்க உள்ள 3வது கட்ட படப்பிடிப்பில் விஜய் சமந்தா சம்பந்தப்பட்ட காட்சிகள் படமாக உள்ளன. நடிகர் சிரஞ்சீவியும் நடிகர் பவன் கல்யாணும் இணைந்து ஒரு படத்தில் நடிக்க திட்டமிட்டுள்ளனர். திரிவிக்ரம் இயக்கவுள்ள இந்த படத்தை சுப்புராம ரெட்டி தயாரிக்க உள்ளார். சிரஞ்சீவி, பவன் கல்யாண் இருவரும் தற்போது வேறு சில படங்களில் நடித்து வருவதால் அந்த படங்கள் முடிந்தவுடன் இந்த படத்தை பிரம்மாண்டமாக துவக்க இருக்கிறேன் என்று தெரிவித்திருக்கும் தயாரிப்பாளர் சுப்புராம ரெட்டி, தெலுங்கு திரையுலகில் மிகப்பெரிய படமாக இந்த படம் இருக்கும் என்று கூறியிருக்கிறார். விஜயகாந்த் நடித்த உளவுத்துறை, அருண் விஜய் நடித்த ஜனனம் உட்பட பல படங்களை இயக்கிய SD ரமேஷ் செல்வன் தற்போது சுவாதி கொலை வழக்கு என்கிற படத்தை இயக்குகிறார். உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து உருவாகும் இந்த படத்தில் சுவாதி கொலை வழக்கை விசாரிக்கும் காவல்துறை ஆய்வாளராக அஜ்மல் நடிக்க, சுவாதி வேடத்தில் ஆயிரா நடிக்கிறார். மனோ என்ற புதியவர் ராம்குமாராக நடிக்க, வெங்கடேஷ் ராம்ராஜ் என்கிற வக்கீல் வேடத்தில் நடிக்கிறார். இந்த படத்திற்கு ஷாம்டி ராஜ் இசையமைக்க, ஜோன்ஸ் ஆனந்த் ஒளிப்பதிவு செய்கிறார். பரபரப்பான சம்பவங்களை மையமாக வைத்து உருவாகும் இந்த படத்தை ஜெயசுபஸ்ரீ புரொடக்ஷன்ஸ் SK சுப்பையா தயாரிக்கிறார். அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா. மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. 1967ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி மாலை 5 மணி அளவிலே எம்ஜிஆருடைய ராமாவரம் தோட்டத்துக்குள்ளே ஒரு வாக்ஸால் கார் நுழைந்தது. அந்த காரிலிருந்து MR ராதாவும், அவரை தொடர்ந்து பெற்றால்தான் பிள்ளையா படத்துடைய தயாரிப்பாளர்கள் ஒருவரான KKN வாசுவும் இறங்கினார். அந்த தோட்டத்தினுடைய மேற்பார்வையாளராக இருந்த ரத்னம் அவர்களை பார்த்தவுடனே எம்ஜிஆரை இன்டர்காமிலே தொடர்பு கொண்டு ராதா அண்ணனும் வாசு அண்ணனும் வந்திருக்கிறார்கள் என்ற தகவலை சொன்னார். பின்னர் அவர்கள் இருவரையும் அந்த வரவேற்பறையில் இருந்த சோஃபாவிலே அமர வைத்துவிட்டு இப்போது வந்து விடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் அவர். அப்போதுதான் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு வந்திருந்த எம்ஜிஆர் களைப்பாக இருந்ததால் குளித்து முடித்தவுடன் சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று எண்ணினார். ஆனால் ராதா அண்ணன் இன்றைய உங்களை சந்திக்க விரும்புகிறார் என்று வாசு சொன்னதால் அவரால் அதை தட்டி கழிக்க முடியாமல் போயிற்று. பெற்றால்தான் பிள்ளையா பொறுத்த வரைக்கும் வாசுவிற்காகத்தான் அந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார் எம்ஜிஆர். மிகச்சிறந்த வெற்றி படமாக அந்த படம் அமைந்தது என்றாலும் திட்டமிட்டபடி அவர்களால் படத்தை முடிக்க முடியாததால் மிக நீண்ட காலம் அந்த படம் தயாரிப்பிலே இருந்தது. அதனால் இந்த படத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாலே வாசுவிடம் எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்பினார் எம்ஜிஆர். அந்த கலைப்பிலும் அவர்கள் இருவரையும் அவர் சந்திக்க ஒப்புக்கொண்டதற்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணம். வெள்ளை நிற டெர்லின் சட்டையும் வேட்டியும் அணிந்து கொண்டு அங்கிருந்த ஸ்பிரிங் கதவை தள்ளி கொண்டு அந்த அறைக்குள்ளே நுழைந்த எம்ஜிஆர் MR ராதாவை பார்த்ததும் அவருக்கு வணக்கம் சொல்லிவிட்டு அவருக்கு எதிரே இருந்த சோஃபாவிலே அமர்ந்தார். எம்ஜிஆருடைய MR ராதா 10 வயது மூத்தவர் என்பதால் நீ வா போ என்று எம்ஜிஆரை எப்போதும் ஒருமையில் தான் அழைப்பார் அவர். எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் MR ராதா அவர்களை அண்ணே என்று அழைப்பார். எம்ஜிஆர் படப்பிடிப்பு தளத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது அங்கே MR ராதா வந்து விட்டார் என்றால் பள்ளி பிள்ளைகளைப் போல உடனே எழுந்து நின்று விடுவது எம்ஜிஆருடைய வழக்கம். MR ராதா நிற்கும்போது எம்ஜிஆர் உட்காரவே மாட்டார். வணக்கம் சொல்லிவிட்டு எம்ஜிஆர் அமர்ந்ததும் சோஃபா விட்டு திடீரென்று எழுந்து நடக்கத் தொடங்கிய MR ராதா லேசாக இருமத் தொடங்கினார். வழக்கம் போல் அவர் எழுந்த உடனே தானும் எழுந்து கொண்ட எம்ஜிஆர் உட்காருங்க அண்ணே என்று சொல்லிவிட்டு என்னண்ணே உடம்பு சரியில்லையா என்று கேட்டார்.
ஆமாம், மத்தியானம் வாசு வீட்டில் கொஞ்சம் ரசம் சாதமும் கீரையும் சாப்பிட்டேன், உடம்புக்கு ஒத்துக்கலை என்று சொன்னபடி மீண்டும் நடக்கத் தொடங்கினார் எம்.ஆர். ராதா. அடுத்து பட விஷயமாக வாசுவுடன் பேசத் தொடங்கிய எம்ஜிஆர், இந்த படத்துக்கு யார் பணம் தர்றாங்களோ அவங்கள பற்றி முழுசாக நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன். அதுக்கப்புறம் நான் சொல்கிற நிபந்தனைகளுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு அவங்க பத்திரத்தில் கையெழுத்து போட்டு தந்ததுக்கு அப்புறம்தான் காட்சிட்டை நான் ஒதுக்குவேன். அது வரைக்கும் நீங்கள் என்னை தொந்தரவு செய்யக்கூடாது என்று அவரிடம் கூறினார். இப்படி அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே தனது காதுக்குள் ஏதோ நுழைவதாக எம்ஜிஆருக்கு தோன்றவே சற்று திரும்பினார். அவர் திரும்பிய போது அவருடைய காதை நோக்கி குறிபார்த்து கொண்டிருந்த எம்.ஆர். ராதாவுடைய ரிவால்வர் அவருடைய கழுத்து பக்கம் நழுவியது. அதைத் தொடர்ந்து டமால் என்று ஒரு சத்தம். 2 குண்டுகள் எம்ஜிஆருடைய கழுத்திலே பாய்ந்தன. ரத்தம் கொட்டி கொண்டிருந்த தனது காதை பொத்தியபடியே என்னென்ன இப்படி செஞ்சிட்டீங்க என்று எம்ஜிஆர் அங்கே இருந்த சோஃபாவின் பின்பக்கம் ஒதுங்கினார். பாவி, இப்படி செஞ்சிட்டியே என்றபடியே உறக்க சத்தம் போட்டுக்கொண்டு அங்கே வந்த தயாரிப்பாளர் வாசு எம்.ஆர். ராதாவுடைய கையில் இருந்த ரிவால்வரை பிடுங்க அவராலானவரை முயற்சி செய்தார். அதற்குள்ளாக அந்த ரிவால்வரை தனது தலையிலே வைத்துக்கொண்டு 2 முறை சுட்டுக் கொண்டார் எம்.ஆர். ராதா. அவர் தலையிலிருந்து ரத்தம் கொட்டத் தொடங்கியது. அந்தி நேரம் என்பதால் வீட்டு வாசலிலே விளக்கேற்றி விட்டு ஊதுவத்தியை கொளுத்தி வைக்கலாம் என்று வந்த பணிப்பெண் பரிபூர்ணத்தம்மாள் எம்ஜிஆர் ரத்தம் சொட்ட சொட்ட அந்த வீட்டை விட்டு வெளியேறுவதை பார்த்தவுடன், அம்மா இங்கே உடனே வாங்கம்மா, அம்மா இங்கே உடனே வாங்கம்மா என்று கத்தத் தொடங்கினார். தன்னை பின்தொடர்ந்து வந்த வாசுடன் முதல்ல ராதாண்ணனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க என்று சொன்ன எம்ஜிஆர் தனது டிரைவர் மாணிக்கத்தை அழைத்து காரை கொண்டு வரும்படி சொன்னார். எம்ஜிஆரின் பிளைமவுத் காரை அவரது கார் டிரைவர் மாணிக்கம் கொண்டு வர பின் சீட்டிலே எம்ஜிஆரும் அவரது வளர்ப்பும் அப்புவும் ஏறிக்கொண்டார்கள். கார் மருத்துவமனையை நோக்கி விரைந்தது. ராயப்பேட்டை மருத்துவமனை நோக்கி அவர்கள் செல்வதற்கு முன்னாலே மெட்ராஸ் நகரம் முழுவதும் எம்ஜிஆர் சுடப்பட்ட செய்தி பரவத் தொடங்கியதால் மெட்ராஸ் நிலை குலைந்தது. அதற்கு பின்னாலே என்ன நடந்தது என்பதை நாளை வெளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். அஜித்துடன் விவேகம் படத்தில் இணைந்து நடிப்பது அருமையான அனுபவம் என்கிறார் விவேக் ஓபராய். திருமணத்திற்கு பிறகு தொடர்ந்து நடிப்பேன் என தெரிவித்திருக்கிறார் நடிகை சமந்தா. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் மகேஷ் பாபு நடித்துள்ள ஸ்பைடர் படம் செப்டம்பர் மாதம் வெளியாக உள்ளது. வேலு பிரபாகரன் இயக்கும் அடுத்த படத்தில் கதாநாயகனாக நடிக்க இருக்கிறாராம் கவிஞர் ஸ்நேகன். வடகரி படத்தை இயக்கிய சரவணராஜன் இயக்கத்தில் ஆர்கே நகர் படத்தை தயாரிக்கிறார் வெங்கட் பிரபு. வாய்ப்பு அமையும் போது படங்களை இயக்குவேன் என்கிறார் நடிகர் வேலராமமூர்த்தி. நேனே ராஜு நேனே மந்திரி என்கிற தெலுங்கு படத்தில் ராணாவுக்கு ஜோடிகளாக காஜல் அகர்வால், கேத்ரின் தெரேசா ஆகிய இருவரும் நடித்து வருகின்றனர். தனது 25வது படத்திற்கான அனிருத் இசையமைத்திருக்கும் பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருக்கிறார் நடிகர் பவன் கல்யாண். சசிகுமாரின் கொடிவீரன் படத்தில் 3வது நாயகியாக சுனேனா நடிக்கிறாராம். உலக சினிமாவில் தனி இடம் பிடிக்க வேண்டியதுதான் எனது கனவு என்கிறார் நடிகை ராதிகா ஆப்தே. ஜூன் 1 முதல் விவேகம் படத்தின் டப்பிங் வேலைகளை துவங்குகிறாராம் இயக்குனர் சிவா. அடுத்து வருவது ரகசியம். வயச முகம் காட்டி கொடுக்கறதுனால இனி தாடி வச்சு நடிக்கிறதுங்கிற முடிவுல இருக்கிறாரா அந்த மதுபான நடிகர். பல்ல கடிச்சுக்கிட்டு அவரோட டார்ச்சர் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு அந்த நம்பர் நடிகை பற்றி சொல்லி வராரா அவரை வைத்து தெலுங்கு படம் எடுக்கும் தயாரிப்பாளர். ஒரு படம் கூட ஓடலங்கிறதுனால தன்னோட 1 கோடி சம்பளத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறாரா அந்த இனிஷியல் கொண்ட காம்பயர் ஹீரோ. உளவு பார்ப்பவர்கள் அதிகம் இருக்கிறதுனால அடிக்கடி தன்னோட செல்போன் எண்ணை மாற்றிக்கொண்டு இருக்கிறாரா அந்த தொண்டன். இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு உங்கள் வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காணலாம். நன்றி, வணக்கம்.